என் பிள்ளைங்களுக்கு வேலைக்காக ஜெபம் பண்ண வந்திருந்தேன். ஆண்டவர் பிரதர் மூலிமா கோடான கோடியாய் பெருகுவாயின்னு வாக்கு தத்துவம் கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பையனுக்கு ஏர்லைன்லேயும் ஒரு பையனுக்கு மீடியாலையும் நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைத்ததுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஆண்ட்ரூ. நான் ராயபுரம் சென்னையிலேருந்து வரேன். கர்த்தர் கொடுத்த வேலையை துச்சமாக எண்ணி தூக்கி எறிஞ்சேன். அந்த காலத்தில் இன்டர்வியூ கூட எனக்கு ஸ்கெட்யூல் ஆகலை. நவம்பர் 2017 ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கொடுத்த வார்த்தை என்னென்னா, எனக்கு நன்மையான இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. இருந்தாலும் அவிஸ்வாசத்தினாலேயும் மேலும் தற்பெருமை, எப்போ இங்கே போனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதனால எனக்கு சரியான வாய்ப்புகள் எதுவும் அமையவே இல்லை. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்போ நான் உண்மையாக வேலை தேட ஆரம்பிச்சனோ அடுத்த மாதமே எனக்கு நல்ல ஒரு வேலை. என்னோடய பிரயாசம் என்னன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்கும் மேலே இரட்டிப்பான ஒரு பிரயாசத்தை எனக்கு தந்து ஒரு நல்ல வேலையில் இப்போ எனக்கு அமர்த்திருக்காரு. அதுக்கு கோடான கோடி நன்றி. அதே நேரத்தில் கடன் பாரங்களுக்காகவும் நல்ல ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் அம்மாவும். அம்மாவுக்கு மூலமாக பணத்து மூலமாக அந்த கடன் பாரங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து இப்போது கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்த ஆண்டவருக்காகவும் கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் 34, 5, 6 ஆகிய வசனங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, அவரை நோக்கிப்பார், உன் வாழ்க்கையில பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கும்னு ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது சொல்லுகிறார், அவரை நோக்கிப்பார், உன் இல்லத்தில் அமைதியை காண்பாய். உன் வீட்டுக்குள்ளால ஒரு தெய்வீக அமைதியை நீ காண்பாய். நிறைய பேர் நினைக்கிறீங்க, இதுதான் எனக்கு வேணும் பிரதர், இதுதான் எனக்கு இல்லை, என் வீட்டில் ஒரு அமைதி இல்லை, என் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, என் வீட்டில் நித்தமும் போராட்டம், என் வீட்டில் நித்தமும் சண்டை, என் வீட்டுக்குள்ளால நித்தமும் அநேக எரிச்சல்களும் புகைச்சல்களும் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் இல்லத்திற்குள் தேவனுடைய அமைதியை நீ காண்பாய். எப்பொழுது? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை. அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. இந்த வசனத்தை இந்த வெர்ஷன்ல வாசிக்கும் பொழுது சிலருக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்குது, சிலருக்கு அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய கத்தோலிக்க மொழிபெயர்ப்பை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். இதே வசனம் ஏசாயா 33:20 கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நம் விழாக்களின் நகரமாகிய சீயோனின் தேவனை நோக்கிப்பார். அப்பொழுது உன் கூடாரம் அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயறுகளும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும் எருசலேம் இருப்பதை உங்கள் கண்கள் காணும். உங்க வீடு எப்படி இருக்கிறதை இனி ஆண்டவர் உங்க கண்களுக்கு காண்பிக்க போறார் தெரியுமா? இவ்வளவு நாள் உங்க கண்கள் உங்க வீட்டை பத்தி கண்ட காரியம் என்ன?
புருஷன் கூட மனைவி சண்டை, மனைவி கூட புருஷன் சண்டை, பிள்ளைகள் கூட பெற்றோர் சண்டை. சில பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேச மாட்டாங்க, மனைவி பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க, இல்லைன்னா புருஷங்கிட்ட பேச மாட்டாங்க. டெய்லி சண்டை, கோபம், எரிச்சல், புகைச்சல் எல்லாம் இருக்குது. என்னடா இது வீடு, என்னடா வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி ஏன்டா கல்யாணம் பண்ணனேன்னு சொல்லி நொந்து போய் அநேக பிள்ளைகள் வாழ்க்கையை வெறுத்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அதே வீட்டிற்கு போக போகிறீர்கள். அந்த வீட்டிலே எதை காண போகிறீர்கள் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, சீயோனை நோக்கிப்பார். என்ன நோக்கிப்பார்? எதுக்காக நோக்கி பார்க்க சொல்றாரு? உன் குடும்ப அமைதிக்காக. குடும்பம் அமைதியாக வேண்டுமானால் குடும்ப ஜெபம் அவசியம். நிறைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் நிறுத்தப்பட்டு பல மாதங்கள் ஆகிறது, பல வருஷங்கள் ஆகிறது, பல வாரங்கள் ஆகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன் குடும்பம் குட்டி பரலோகமா மாறணும்னா, உன் குடும்பம் அமைதியா இருக்கிறத நீ பார்க்கணும்னா குடும்ப ஜெபத்தை இன்றையிலிருந்து நீங்கள் தொடங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்ப ஜெபம் என்று சொல்லக்கூடியது மனைவிக்கு மாத்திரம் உரியதல்ல, புருஷனுக்கு மாத்திரம் உரியதல்ல, ஏதோ ஒரு பிள்ளை மட்டும் அறையில் இருந்துட்டு ஜெபிக்கிறதல்ல. குடும்பம்னு சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள், எல்லா தாத்தா பாட்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒருவர் 1000 பேரை துரத்துவார், 2 பேர் சேர்ந்தா 10000 பேரை துரத்தலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் 5 பேர் இருந்தீங்கன்னா எத்தனாயிரம் எதிர்ப்புகளையும் எதிர்ப்பின் ஆவிகளையும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்களையும் நீங்கள் அழிக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன நோக்கி பார்த்தீன்னா உன்னுடைய வீடு அமைதியின் இல்லம். அப்படின்னா சிலர் சொல்றதை பார்த்துருப்பீங்க, அந்த வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்காங்கன்றது எங்களுக்கு இப்போதான் தெரியும், ஏன்னா அவ்வளவு அமைதியாக இருக்கிறாங்க, வீட்டு சத்தம் வெளியே கேட்காது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுங்களில் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பேசுறது தெரு முனை வரைக்கும் கேட்கும். சும்மா பேசுனா பரவாயில்ல, கேட்டா ஓ பிள்ளைங்க ஜாலியாக விளையாடுறாங்கன்னு. பிள்ளைங்க பேசுகிற கெட்ட வார்த்தை, அம்மாட்ட போடுற சண்டை, அப்பாட்ட போடுற சண்டை எங்கே கேட்கும்? தெரு முனை வரைக்கும் கேட்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த வீட்டுக்குள்ளே குடியிருந்தோம், வீட்டு சத்தம் வெளியே கேட்காது, இப்போ நீ வளர்ந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊருக்கே கேட்குதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி உன் வீடு அமைதியின் இல்லம். அப்படின்னா பிள்ளைகள் பேசக்கூடாதுன்னு இல்லை, நல்லா ஜாலியாக பேசுங்க. நீங்கள் ஜாலியாக பேசுகிறத தெரு முனை இல்லை, அடுத்த கோடி வரைக்கும் கேட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு அது நல்லதுன்னு தெரியுமே தவிர சண்டை போடுறதுக்கோ, மாறி மாறி முறுக்கிக்கிறதுக்கோ, மாறி மாறி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கோ அப்படிப்பட்ட சத்தம் வெளியே வரக்கூடாது. அது சாட்சி கெடுக்கிற ஒரு காரியம். நீங்கள் கலகலப்பா சந்தோஷமாக பேசுகிறதோ, விளையாடுறதோ, ஓடுறதோ, சாடுறதோ, நல்ல பிள்ளைகள் ஒருவர் மேலே ஒருவர் விழுந்து அடித்து விளையாடுறது, அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. அதெல்லாம் தான் குட்டி பரலோகத்திற்கு அடையாளம். ஆனால் அவதூறு வார்த்தைகள் வரக்கூடாது, சண்டையின் வார்த்தைகள் வரக்கூடாது, சாபத்தின் வார்த்தைகள் வரக்கூடாது. அதுதான் நம்முடைய குடும்ப பெயரை கெடுத்துவிடும். இப்போ நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் எல்லாரும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஹாப்பியஸ்ட் மூடில் இருப்பாங்க. அது ஒரு குடும்பத்திற்கு அலங்காரம். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் வீடு அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயிர்களும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரம். அப்படின்னா என்ன தெரியுமா? உங்க குடும்பத்தின் உறவுகளை ஒருவரும் மறுத்து போடாதபடிக்கு அந்த குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அசைக்க முடியாத குடும்பம். சிலர் சொல்லுவாங்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப, அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப ஐக்கியமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, அவங்களுக்குள்ளால நல்ல அன்பும் ஐக்கியமும் நல்ல உறவும் இருக்குது, அவங்கள யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுகிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதுதான் ஒரு குடும்பத்திற்கு அழகும் அலங்காரமும். குடும்பத்தில் ஒற்றுமை. இன்னைக்கு பிறகு உங்கள் குடும்பத்தை கோள் சொல்லி பிரிக்க கூடாதபடி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். உன் சொந்த சகோதரியை குறித்து யாராவது உன்னிடத்திலே கோள் சொன்னால் அதை நீ நம்பாதபடிக்கு நீ உறுதியாக இருந்தீன்னா தான் அந்த சமாதானம் காத்து கொள்ளப்படும். நிறைய பேர் குடும்ப ஒற்றுமையை பிரிப்பதற்கு நிறைய வழிகளை கையாளுவாங்க. வேணும்னே உங்கள் அக்கா இப்படி சொன்னாங்க, அண்ணன் இப்படி சொன்னார், தம்பி சொன்னார்,
உனக்கு தெரியாது, நீங்கள் எப்படியெல்லாம் அவங்கள நம்பிட்டு இருக்காத. இப்படி வந்து சில காரியங்களில் குடும்பத்திற்குள்ள பிசாசு கொண்டு வரும் பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இது நம்ம குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை கெடுப்பதற்கு பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் குடும்ப லைஃப்பில் மூணாவது ஆள் வந்து தலை நுழைக்க நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. புருஷனை பற்றி மனைவிட்ட வந்து சொன்னால் மனைவி சொல்லணும், நீ வெளியே இருந்து பார்க்குறையா, நான் உள்ளுக்குள்ளே இருக்கிற என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், போயிட்டே இரு. அப்போ தான் அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் நிலை நிற்கும். நம்பிக்கையில் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. விசுவாசம், நீ ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த புருஷன் மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், மனைவி பேரில் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய அமைதி இருக்கிறது. சந்தேகம் அப்படின்னு வந்தாலே குடும்ப அமைதி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற எல்லா சந்தேக ஆவிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு வேரோட பிடுங்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமான ஆவியானவரை சுமந்து கொண்டு போங்க. உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பார்த்து குடும்ப ஐக்கியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ண, அதுதான் இதனுடைய பின்னணியிலே இருக்கிற ஒரு ஆலோசனை. நீ சியோனை நோக்கி பார், அப்பொழுது உன் இல்லம் அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயிர்களும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும் இருப்பதை உன் கண்கள் காணும். அப்படின்னா உங்க குடும்பம் நீ தெய்வீக அமைதியோடு இருக்கிறத உன் குடும்பம் காணும், உன் கண்கள் காணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அறுபடாத கயிறுகள் அப்படின்னா அறுந்து போகாத உறவுகள் என்று அர்த்தம். உறவுகளை அறுத்தறிய நிறைய தந்திரங்களை பிசாசு கொண்டு வருவான். தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடந்த நாட்களில் ஒரு தம்பி அழுதுட்டு வந்தான். முன்னாடி எல்லாம் மகள்கள் தான் அழுதுட்டு வரோம், என் லைஃபு அறுந்து போகிற நிலைமையில் இருக்குது, என் புருஷன் என்னை விட்டுறாரு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நேரம் ஆப்போசிட் ஆகிடுச்சு, உள்டாயிடுச்சு. ஒரு தம்பி அழுதுட்டு வந்துட்டு, அங்கிள் என்னுடைய வாழ்க்கை நூல் இலையில தொங்குதுன்னா. என்னடா சொல்லு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், என் மனைவி ஆல்மோஸ்ட் என்னை விட்டு பிரிஞ்சாச்சு. முதல்ல எங்கள் வீட்டில் எங்கள் 2 பேருக்குள்ளால பேச்சு இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் அப்படியே போச்சு, வீடு 2 ஸ்டவ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, வீட்லையாவது இருக்கிறான்னு சொல்லிட்டு நானும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ அதையும் தாண்டி ஸ்டவ் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டில் கூட இல்லை, இன்னொரு தெருவில் வீடு எடுத்துட்டு பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறா. ஸ்டவ் அங்கே போயிடுச்சு. அங்கே போய் உட்காந்துட்டு இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் என் கூட சேர மாட்டேன்னு ஒரே உறுதியாக நிற்கிறா. காரணம் என்னன்னா, இவனை பற்றி இல்லாதது பொல்லாதது யார் யாரோ சொன்னதை மைண்டில் ஏற்றி வச்சுட்டு இவன் கூட இனி வாழக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறது என் பேரில் போடுற குற்றச்சாட்டில் கடுகளவு கூட உண்மை இல்லை. நான் சொன்னேன், டைவர்ஸுக்குன்னு காரணம் போட்டாங்கன்னா நீ போட்டாலும் சரி அவள் போட்டாலும் சரி அவங்க ஒன்று தான் சொல்லுவாங்க, வக்கீல் கூட பத்தெண்ணத்தை சேர்த்து உள்ள ஏற்றி இது உள்ளே ஏற்றினா தான் உனக்கு டைவர்ஸ் கிடைக்குன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் புட்டப் பண்ணியிருப்பாங்க. இவ கொஞ்சம் சொல்லியிருப்பா, இவங்க 10% போட்டிருப்பா, இவ சொல்லியிருப்பா 90% அவர் போட்டு அப்ளை பண்ணியிருப்பார். அதனால இதெல்லாம் அவ காட்டின குற்றம்னு மட்டும் நீ நினைக்காத, வக்கீல் காட்டின குற்றம் தான் இதில் 90%. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. நீ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் மனைவி எனக்கு வேணும்னு இன்னிலேருந்து வைராக்கியமாக ஜெபம் பண்ணடா. அன்னைக்கு அந்த தம்பிக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே, அன்னைக்கு ஆண்டவர் யோசேப்பினிடத்தில் தேவதூதன் அனுப்பி உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதேன்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி உன் மனைவிட்ட போய் பேசணும், உன் புருஷன் கூட வாழ நீ ஐயப்படாதே. ஆண்டவர் ஒரு கேரண்டி கொடுக்கணும். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். நான் உபவாசம்லாம் இருக்க சொல்லலை. பாருங்கள், அந்த தம்பி எப்படியாவது தன் மனைவி பிள்ளைங்க வேணும்னு சொல்லி 3 நாள் போய் உபவாசம் பண்ணான். உபவாச ஜெபத்தில் அவன் கேட்டதெல்லாம், ஆண்டவரே என் மனைவி எனக்கு வேணும், என் மனைவி இடத்துல நீங்க பேசுங்க. யோசேப்பிட்ட தான் நீங்க பேச முடியுமா? மரியாள் இடத்துல பேச முடியாதா? என் மனைவி இடத்துல நீங்க பேசுங்க. பேசி உன் புருஷன் கூட நீ வாழ ஐயப்படாதேன்னு என்னை பற்றி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜபிச்சான. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சுன்னா கண்ணை மூடிட்டு இதுக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா, நேராக வந்து சேர்ந்துருவான். 3 நாள் உபவாசம் முடித்து 4வது நாள் பார்க்கும்போது பெட்டி படிக்கையோட ஸ்டவ்வெல்லாம் தூக்கிட்டு அழகாக வந்து செட்டில் ஆகிட்டு நேராக வந்து காலில் விழுந்துட்டாளாம். என்ன சொன்னா தெரியுமா? யாரெல்லாமோ உங்களை பற்றி என்னெல்லாமோ சொன்னாங்க,
அதை கேட்டு நான் இவ்வளவு நாளும் நம்ம வீட்டினுடைய சமாதானத்தை கெடுத்தேன். இப்போ உங்களுக்காக இயேசு நேரடியாக என்னிடத்தில் பேசினார். அவன் கூட நீ வாழ ஐயப்படாது, நீ அவன் கூட போய் வாழு, அவனுக்கு நல்ல புருஷனுக்கு கொடுத்துருக்கேன்னு உன்னை பற்றி ஆண்டவர் எனக்கு சாட்சி கொடுத்துருக்காரு, இதுக்கு மேலே யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லி நிபந்தனையற்ற விதத்தில் வந்து அவளோடு சேர்ந்து விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் எது சொல்றாருன்னா, அவன் அன்னைக்கு மனைவி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு பாருக்கோ வைன் ஷாப்புக்கோ சாவு போறேன்னு அங்கே கடலுக்கோ பீச்சுக்கோ எங்கேயும் அலையல. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி அவன் அடைக்கல பட்டணத்துக்கு வந்தான். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு வந்தான். ஆண்டவர் உதவி செய்தான். இன்றைக்கு உன் வீட்டில் இருக்கிற உறவுகள் அறுந்து போகாதபடி ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசமடையும். அவர் யாருக்கு முன்னாலும் அவர்கள் வெட்கப்படாதபடி காத்துக்கொள்வார். ரெண்டாவது, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வீட்டில் ஒரு அமைதியையும் அந்த குடும்ப உறவுகள் அறுந்து போகாதபடிக்கு அந்த குடும்பத்திற்குள்ளால் ஒரு பெரிய சமாதானத்தையும் கொண்டு வருவார். குடும்ப ஐக்கியத்தை கொடுத்து அவர்கள் வீட்டை ஒரு குட்டி பரலோகமாய் மாற்றுவார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், அவரை நோக்கி பார்த்தா யாரெல்லாம் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படலையோ அத்தனை பேரும் ஆண்டவர் ரட்சிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போ. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவைகளே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு கணவன்மார்கள் மனைவி ரட்சிக்கப்படலையேன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் மனைவிமார்கள் புருஷன் ரட்சிக்கப்படலையே. சில குடும்பத்தில் மருமகள்கள் மாமியார் ரட்சிக்கப்படலையே, மாமனார் ரட்சிக்கப்படலையே. சில குடும்பங்களில் இன்னும் மருமகள் ரட்சிக்கப்படலையே. உங்கள் குடும்பத்தில் யார் இன்னும் ரட்சிக்கப்படலை, யார் இன்னும் ஊதாரித்தனமாக வாழ்கிறாங்க, யார் இன்னும் அசுத்த வாழ்க்கையில் தன்னுடைய காலங்களை கழித்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்துக்கே இவருடைய செய்கைகள் வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது, ரொம்ப டீசெண்டான குடும்பம், இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் பேசலாமா, இப்படியெல்லாம் வார்த்தைகளை நாங்கள் கேட்டதில்லை, இப்படியெல்லாம் செய்கைகளை நாங்கள் பார்த்ததில்லை, அவ்வளோ டீசெண்டாக இருந்தோம், ஆனால் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகன் இப்படியெல்லாம் காரியங்களை செய்கிறாரு அப்படின்னு சிலருடைய இருதயம் கலங்குகிறத நீங்கள் நேரடியாய் பார்த்திருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் யார் குடும்பத்தினுடைய ரட்சிப்பை அழித்து கொண்டிருக்கிறவர்கள், குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை கலைக்கிறவர்கள், ஆண்டவருடைய நிறைவை உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடிய அளவுக்கு, தேவ பிரசன்னம் கலையக்கூடிய அளவுக்கு உங்கள் வீட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறது யாரு? அவர்களை கர்த்தருடைய கரத்திலே இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர். அவராலே அன்றி இந்த பூமியில யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே இரட்சகர் என்கிற பெயர் சூட்டப்பட்டவர். பூமியில் உள்ள ஜனங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே அவதரித்த அன்பான பரிசுத்த தெய்வம். அந்த தெய்வத்தை யாரெல்லாம் இன்னும் உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கலையோ அவர்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. அதுக்காக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவோ, பலவந்தம் பண்ணி அவங்கள ஆலயத்திற்கு அழைக்கவோ, பலவந்தம் பண்ணி அவங்கள முயற்சிக்கவோ கூடாது. நீங்கள் சாட்சியுள்ள நடக்கைகளினால அவருடைய ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும். அந்த சாட்சியுள்ள நடக்கை எதில் இருக்குது தெரியுமா? உங்கள் ஜெப வாழ்வு, உங்களுடைய செய்கைகள். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை நோக்கி பார்த்தா உங்கள் வீட்டில் அற்புதங்கள், அதிசயங்கள் நிறைய நடக்கும். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்து வாசிப்போமா? செவிடரே கேளுங்கள், செவிடரே கேளுங்கள், குருடரே குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள், நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணு தெரியாம இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ பார்வை அடையணும்னா நீ ஆண்டவரை நோக்கி பார் என்று அர்த்தம். காது கேட்காத தேவனுடைய பிள்ளையே, நீ காது கேட்கணும்னா, காதை கேட்க வைக்கிற
காதை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கிப்பார். அதான் செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கணுமா? உண்மையிலே உனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்னா நீ ஆண்டவரை நோக்கி பார் என்று கடைசியாக ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக வைக்கிறார் ஒரு காரியத்தை. ஆண்டவரை நோக்கி பார்த்தா தான் உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, சதை கட்டி இருக்குது, நீர் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த நீர் கட்டியை எடுத்து போடுங்கன்னு ஜெபிக்கிறது குறைவு தான், என் பிள்ளைக்கு புதிய யூட்ரஸை பொறுத்துங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தீராத உதிரப்போக்கை நிறுத்துங்கன்னு நான் ஜெபிக்கிறது குறைவு தான். ஆண்டவரே என் பிள்ளைக்கு புதிய யூட்ரஸை பொருத்தி அந்த 28 days சைக்கிள் கரெக்டாக இருக்கும்படி நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்க, நீ கட்டளை போட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காணும்படி அவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய யூட்ரஸ் புதிதாகும்படி அவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய லங்ஸ் புதிதாகும்படி அவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய கிட்னிகள் எல்லாம் புதிதாகும்படி அவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய முதுகு தண்டு புதிதாகும்படி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். குறிப்பாக பெண்களுக்குன்னு சில வியாதிகள் இருக்கிறது, அது அவங்க உயிரை வாங்கிடுது. சில நேரங்களில் என்ன ஏண்டா பெண்ணா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் சில கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. அந்த கஷ்டத்தின் வியாதி எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்தார் என்று உங்களை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. யாரிடத்துல சொல்ல முடியாத சில கஷ்டங்கள், யாராலையும் உதவி செய்ய முடியாத சில பிரச்சனைகள், ஆண்டவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது உங்களுக்கே தெரியும். அந்த கஷ்டத்தை எல்லாம் மனசு விட்டு ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஒரு நல்ல நேரம். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி வேணும்னு என் பிள்ளைங்க கேட்டிருக்காங்கப்பா. என் வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும்னு என் பிள்ளைங்க கண்ணீரோட உங்ககிட்ட கைகூப்பி நிக்கிறாங்கப்பா. இவங்க வீட்டில் உள்ள எல்லா பேரிரைச்சல்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வர. இறையாதே, அமைதலாயிரு என்று ஒரே வார்த்தை சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டின தேவனே, புயல் காற்றை நிறுத்தின தேவனே, மிகுந்த அமைதலை கொண்டு வந்த தேவனே, என் பிள்ளைகளுடைய இல்லத்திலே மிகுந்த அமைதி உண்டாகட்டும். எல்லா பிரிவினையின் ஆவிகளை வெளியேற்று. அறந்து போகிற நிலைமையில இருக்கிற குடும்ப உறவுகளை ஆண்டவர் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற முப்பிரி நூலை கொண்டு நீர் இணைத்து கட்டுவீராக. உம்முடைய அன்பின் கயிற்றால் அவர்களை இணைத்து கட்டுவீராக. என் பிள்ளைகள் நல்ல புருஷனாக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளைகளாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய குடும்ப உறவுகள் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொன்னீர். எந்த கோள் சொல்லுகிறவனாலும் இவருடைய குடும்ப உறவையும் இவருடைய குடும்ப வாழ்க்கையும் அசைக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை இவர்களை நிலைநிறுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற எல்லா தரித்திரத்தின் ஆவிகள், குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தற்கொலையின் ஆவிகள், குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற வாக்குவாதத்தின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்கு இவர்கள் குடும்பங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் கலையாதபடிக்கு குடும்ப ஜெபத்தை இன்றிலிருந்து என் பிள்ளைகள் கையில் எடுப்பார்களாக, கையில் எடுப்பார்களாக. உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை என் பிள்ளைகள் மேல போடுவீராக. குடும்ப சமாதானத்தை கெடுத்த சுப நிகழ்வுகளின் தடைகள்
இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் மகிமையான நல் விசேஷங்கள் நடப்பதாக. தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் இயேசுப்பாவுடைய தலைமையில சிறப்பாய் நடப்பதாக. தடைப்பட்டிருக்கிற வேலைகள் இயேசுவின் நாமத்தினாலே கிடைப்பதாக. நஷ்டமான தொழில்கள் லாபத்தை சம்பாதிப்பதாக. மூடப்பட்ட வியாபார ஸ்தலங்கள் திறக்கப்படுவதாக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு வல்லமையின் வரங்கள் அதிகமாய் கிரியை செய்வதாக. எந்தெந்த பிள்ளைகள் என் குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி கண்ணீரோட இருக்கிறாங்களோ, யார் யார் பேரை சொல்லி இவங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகள் எந்த ஊர்ல, எந்த பட்டணத்துல, எந்த கிராமத்தில் இருந்தாலும் அவர்கள் மேலும் உடைய ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க நீர் வல்லவர் என்று நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம். நீர் ரட்சிப்பீராக. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு கற்பத்தை திறந்தருளும் என்று நிற்கிறார்கள். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு ஒரு கற்பத்தின் கனி வேண்டும், நான் சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆகணும்னு அழுது கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவீராக. ஒவ்வொரு அடைக்கப்பட்ட கற்பங்களும் இப்பொழுது திறக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. சொந்த வீட்டிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை தார். எல்லா தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம்.
மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.